யானை முதல் எறும்பு கடை 8884 லட்சம் சிவபதங்களுக்கு அடியலுக்கு பரமுருளார் கைலாய வாசாரி வந்தார். நல்ல கைத்தலின் மாண்புமிகு செய்யறோம் சபையை பார்த்தமையா. இந்த சபை எப்படிப்பட்ட சபை? லட்சுமி கடாட்சம் பொருந்திய சபை. லட்சுமி கடாட்சம் பொருந்திய சபை. எண்ணி எண்ணி காவியத்தை எடுத்து பாராய். எண்ணி எண்ணி காவியத்தை எடுத்து பாராய். எண்ணேறு காம சிந்தை அதிலே நோக்கும். எண்ணேறு காம சிந்தை அதுவே நோக்கும். பன்றிகளை பல குட்டி போட்டால் என்ன? பன்றிகள் பல குட்டி போட்டால் என்ன? பதியானை குட்டி ஓர் குட்டி யாமோ. பதியானை குட்டி ஓர் குட்டி யாமோ. பன்றி இருக்கு. பன்றி எத்தனை குட்டி போடும்? அது 12 குட்டி போடும். 12 குட்டி. எப்படி கரெக்டா சொல்ற? 12 குட்டி போட்ட பன்றி 12 குட்டி போடும் இல்லையா? அது படுத்துனா போய் பாரு. இந்த பக்கத்துல 6 அந்த பக்கத்துல 6 இருக்கும். ஏய் அப்பா. காம்பு. என்ன காம்பு? அதான் இது. பாரு பாரு. சரி 12 குட்டி போடுது என்ன வேலை செய்யுது? அது ஊருக்கு நல்லது செய்யுதுங்க. பன்றி நல்லது. ஓ என்ன நல்லது? சுகாதார வேலை செய்யுது. சுகாதார வேலைனா அது என்ன சுகாதார வேலை? அட சுத்தம் பண்ணது ஊரை. அத ஏன்னா ஊரை சுத்தம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சுத்தம் பண்ணாங்க. அவங்க இருக்காங்க. அவங்கள தவிர வேற இது என்ன சுத்தம்? அவங்க வாரத்துக்கு ஒரு தான் வருவாங்க. ஆமா. இது டெய்லி வந்துரும். இதனால சுத்தம் பண்ணுது. அட பீத்துது. அது அந்த வேலை செய்யுது. பதியானை குட்டி ஒரு குட்டினா யானை இருக்குது. யானை எங்க பார்க்கலாம்? பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறேன். பஸ் ஸ்டாண்ட்ல பாத்து பிச்சை எடுக்குது. யானை பிச்சை இருக்குதா? நரி வேஷம் போட்டா ஓட விடணும். நாய் வேஷம் போட்டா கொலைக்கணும். சிங்கு வேஷம் போட்டா சீரணும். புலி வேஷம் போட்டா பதக்கணும். யானை வேஷம் பிச்சை எடுக்கணும். யானை ஒரு குட்டி தான் போடும். ஆமா. அது எவ்வளவு பலம்? ஐயோ 12 ஆண்டுகளுக்கு 12 வருஷத்துக்கு ஒரு குட்டி போடும். அதுதான் பதியானை குட்டி. அது எந்த தெய்வத்திற்கான எந்த ஒரு சாமி கோவில்ல எவ்வளவு அழகு அலங்கரித்து சாமி முதுகுல சுமந்து எவ்வளவு அழகா ஊர்வலம் வரும். அதுதான் பதியானை குட்டி. சிங்கம் இருக்குதே, சிங்க காட்டுக்க ராஜா, விலங்கரசன். அது அந்த அப்படிப்பட்ட இந்த சபை இருக்கிறது லட்சுமி கலச்சம் பொருந்திய சபை. சபை நாடி இந்த பூ மலர்கொடி வேலையிலே நான் காட்சி கொடுத்திருக்கிறேன். என்னை பார்த்த விளக்கம் தெரிகிறதா? காட்சிடா, அருள் காட்சி. அது பொருள் காட்சி. நான் அருள் காட்சி. மாறி வேடம் தெரித்து வந்திருக்கேன். இந்த விளக்கம் தெரியுதான்னு கேட்டேன். என்ன ஏதோ முள்ளு தூக்கு போறாங்க. பார்த்தா உனக்கு முள்ளு குத்து மாதிரி தெரியுது. முள்ளு குத்துறது இல்ல, முள்ளு விளக்கம் தெரிவிக்கிறேன்.
அப்படி விளக்கமா தெரிஞ்சது. அப்படி இருந்தாலும் இன்னும் மற்ற விளக்கம் இருக்கிறது. தெரியுமா தெரியாது? சொல்ல கேட்டுங்க. சொல்ல சொல்ல கேட்டுங்க. நானே உருவ மாறி சென்றோம். அனைத்து கடவுள் இருக்கிறாரே, முதல் கடவுள் விநாயகர். விநாயகமூர்த்தி கல்யாணம் ஆயிடுச்சா? கேட்டா அவர் அர்த்தமே பிள்ளையாருக்கு கல்யாணம் ஆகல. பார்த்து வெறும் பிள்ளையார் மட்டும் தான் இருக்கும். ஏய், விநாயகர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். கல்யாணம் ஆயிடுச்சா? அதேப்பா விநாயகர் கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பொண்டாட்டி விநாயகருக்கு. 2 பொண்டாட்டியா? ஆமாண்டா. என்னடா மெல்ல போச்சு. ஒரு நாள் எடுக்காம யாரு சொல்றேன் கேளு. எதனால கல்யாணம் பண்ண தெரியுமா? கைமுகாசுரன் ஒரு சூரன், அசுரன். அவன் என்ன பண்ணா, அவனுக்கு யானை முகம், உடல் எல்லாம் மனித உடல், முகம் மட்டும் யானை முகம். அந்த சூரன் என்ன வர வாங்கினா, என்னை போல யானை முகம் யாருக்கு இருக்கிறதோ அவன் கையால தான் நம்ம ஆளணும் அப்படின்னு அந்த கைமுகாசுரன் வர வாங்கினான். வரத்தை பெற்று கொண்டு தேவர் அடிவதரமா அடித்து கொண்டு வந்திருக்கான், செய்து வந்தான். அப்ப நாங்க பார்த்து தேவர் எல்லாம் பயந்து, நானே மனைவி பார்வதா தேவி அவனுக்கு பயந்து ஓடணும். 2 பேரும் யானை ஓடுற மாதிரி பயந்து ஓடாதீங்க. ஆமா, உங்களால தான் முடியும், வேற யாரால முடியாது. முடியாது. நீங்க நினைச்சா அது சூரனை மடிக்கலாம். அப்படி என்று நாங்க 2 பேரும் ஓடுறோம். எப்படி வருகிறது அப்படி கேட்ட உடனே அதுக்கு ஆலோசனை சொல்றாரு. நீங்க இருவரும் யானை உருவெடுத்து போங்க, உருவெடுத்து இருவரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு பிள்ளை பிறக்கணும், அந்த பிள்ளையால் தான் வளரணும் அப்படின்னு வரோம். ஆமா, அந்த வார்த்தையை கேட்டு நானும் என் மனைவியும் யானை உருவெடுத்து 2 பேரும் பொன்னிச்சு செய்தோம். பொன்னிச்சு செய்கின்ற போது அங்க பிறந்த வந்து ஐங்கரன். 4 கரம், 5வது கரம் தும்பிக்கரம். ஆமா, ஐங்கரனை இன்றி அந்த அசுரனை மடித்து அதன் பிரம்மதேவன் மகளாகிய 2 பொண்ணு, சித்தி புத்தி. ஒரு பெண்ணு, புத்தின்னு ஒரு பொண்ணு. 2 பொண்ணு திருமணம் பண்ணி வச்சோம். கல்யாணம் பண்ண உடனே 2 புள்ளையும் பெற்றுட்டாரு. விநாயகர் பிள்ளை பேரு லாபம் 1 லக்கம் 1. அது விநாயகரோட பிள்ளைங்க. அப்படி அந்த அவதாரம் எடுத்து அதை முடிச்சோம். இவ அனைத்தையும் ஒரு பாடலாக எழுதியிருக்கிறார். யார் தெரியுமா? திருக்கோளூர் பக்கத்துல வடியாங்குப்பம் பாலாகுடி நாராயணன். பெண்ணை நதி திருக்கோவிலூர் நல்ல பேர் வரை வடியா சீர்பெருங்குப்பா. நாராயண சாமி தாசர்
மாவட்டம் சின்ன கிராமம் நம்ம பக்கத்துல படியாங்குப்பம் மேற்கு திசையில படியாங்குப்பம் பாலகவி நாராயணசாமி தூர்வாசர் கருப்பங்க நாடகத்தில் ஈஸ்வர வேசத்துக்கு இந்த பாட்டு எழுதுறாரு. இந்த பாடல் அவரு ஈஸ்வர வேசத்துக்கு இந்த பாட்டு எழுதுறாரு. நானு என் சிற்றறி கட்டியவாறு சிவபெருமன் வேஷத்துக்கெல்லாம் சிவன் வேஷத்துக்கு அவர் வந்தா கண்டு வணங்குறதுக்காக நான் ஒரு பாடல் எழுதுகிறேன். ஓ, வணங்குறதுக்கு ஒரு பாடல் நீங்க எழுதிருக்கீங்க. பாடுங்க பாப்போம். சிவபெருமானே, சிவன் கோயில் எல்லா கோயிலும் இருக்குது. எந்த சிவன் வச்சு பாட்டு எழுதிருக்கீங்க? எந்த கோயில் அண்ணாமலம் சொல்லாத சிவன் கோயில் இருக்காது. அண்ணாமலர் நடராஜர் அப்போ அண்ணாமலை சொல்லாத கோவில் இல்ல, பாட்டு இல்ல. ஆமா, அதை வச்சு பாட்டு. ஓ, திருவண்ணாமலை. என்ன நாள்? இன்னைக்கு திருவண்ணாமலையில ஒரு ஜனம் கூட்டம் இருவரா குண்டாதிரா இடபாகம் கொடுத்தார். எங்க அது என்ன ஊரு கொடுத்தாரு? ஆதி பாரதத்து பாதி இடபாகம் அது பெற்ற திருத்தலமா மாசம் பௌர்ணமி மாதம் ஒரு முறை பௌர்ணமி தந்து அந்த மலைய வாழ வருவா மலைய வாழ வருவா அந்த மாசி வாங்கி கொண்டு தீபம் திருவண்ணாமலை தீபம். தீபத்துக்கு அதுல 6ஆம் நாள் வெள்ளிரதம். வெள்ளிரதம் அது என்ன மாதம்? கார்த்திகை. கார்த்திகை மாதத்தில் வெள்ளிரதம் ஏற்றி அவர் வீதி உலா வருவார். வீதி உலா வருவார். கார்த்திகை மாதத்தில் வெள்ளிரதம் ஏற்றி அவர் வீதி உலா வருவார். வீதி உலா வருவார். அந்த கைலாசநாதனை கற்பதற்கு சப்த கோடி பாடல் சப்த கோடி பாடல் வருவார்.
ஆமா. அப்பேற்பட்ட முத்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலை இருக்காரு. இந்த பாடல வாதியாரு யாரு? நான் தான். ம். சுவாமி அருணாச்சல இருக்க அருணாச்சல அவரமுதி பாட்டியாலப்பா அவரமுதி பாட்டியாலப்பா இந்த அரசனுக்கு பாடும் பாடலை கேட்கிறேன். சேமத்தோடு வாழ்ந்திருப்பாய் என்ற ஒரு குறை இல்லாமல் வாழ்ந்திருப்பாய். இன்றைய தினம் விளக்கம் சொன்னே இன்னும் மற்ற விளக்கம் அக்காலை கரம் பிடித்தோன் சொக்காவை கக்கத்தில் சுருகியவள் ஆட்டமாடினான் ஆலம்பால் உண்டான் காட்டில் குடியிருப்பான். என்ன செஞ்சேன் மறுபடியும் ஏண்டா அதுல ஒரு குற்றம் இருக்குது. அக்காலை ஏறுவோன் என் மாமா வாத்து மாறு கிடைக்கலையா? அக்காலை யாரு? மாமா என்ன ஏறது அக்காலை யாருன்றீங்க? அது கிடையாது. நான் ஏறக்கூடிய வாகனம் இருக்கிறது காலை வாகனம். காலை வாகனம். காலை ஏறுவோம். காலை ஏறுவோம். அம்மானை கரம் பிடித்தோன். அம்மானா மாமா அவன் விட்டுற கூடாது. தாய் மாமனை அவன் சரி பண்ணி விடுவான். அம்மானா பால் போது கோட்டு வாங்கி தர அம்மா அந்த அம்மா இல்லடா தாய் மாமா இல்ல. நான் கையில வச்சிருக்கனே சூளம் திருசூலம். என்னென்ன இருக்குது? மான் மழு சூள கபாலம். மானை கரம் பிடித்தோன். சொக்காவை கக்கத்தில் சொருகியவன். அப்படின்னா என்ன தெரியுமா? மேல போட்ட சொக்கா மேல போற சட்டம் இல்ல. என் மனைவி இருக்கிறாளே பாரதாதேவி, மதுரையில சொக்கியம்மாள் ஒரு பெயர், ஒரு அவதாரம். அவள் சொக்கியம்மாளாகவும் நான் சொக்கநாதராகவும் அவளுக்கு இடபாகம் கொடுத்தேன். இந்த உடம்புல பாதி கொடுத்தேன். இடபாகம் சொக்காவை கக்கத்தில் சுருகிய மிக்க மிக்க நக்கியவள். மிக்க மிக்க தேவர்களுக்கு நரை திரை மூப்பு பிணி சாக்காடு. அது நரை திரை மூப்பு பிணி சாக்காடு என்றால் நரை என்றால் மனிதர்களுக்கு ஒரு வயசானது மேல இந்த தலை முடி நரைக்கும். ஒரு வயசு இல்ல அந்த காலத்துக்கு பெரிய சொல்லுங்க 40 வயசானா நரம் அழிக்கும் அப்படின்னு. இப்ப 40 கிடையாது, 10 வயசுல நரம் அழிக்கும். அதுதான் நரை. தேவர்களுக்கு இந்த முடி நரைக்க கூடாது. திரை என்றால் மனிதர்களுக்கு வயசானது வருது 20 வயசுக்கு மேல கண்ணு மறைக்கும், கண்ணு தெரியாத போகும். ஆமா பொம்பளைகளே பேசுவாங்க உன்னால வேற ஆளு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஆளு 2 ஆளா அப்படியே புடவை கட்டி பார்த்த மாதிரி. அதுதான் திரை. தேவர்கள் கண்ணு தெரியாத போக கூடாது. திரை. மூப்பு என்றால் வயது, வயதே ஆகக்கூடாது, அப்படியே இருக்கணும். பிணி என்றால் நோய், எந்த ஒரு நோயும் வரக்கூடாது. சாக்காடு என்றால் சாவு, சாவே வரக்கூடாது. இது அனைத்தும் தேவர்களுக்கு அணுகாமல் இருப்பதுன்னா என்ன பண்ணலாம்னா தேவர்கள் ஒன்று கூடி நாங்கள் அமிர்தம் கடைந்தோம். மேருகிரி மலையை ஒரு மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை பிடி கயிறாகவும் திருப்பார்கடலை ஒரு பாண்டமாகவும் நியமித்து தேவரெல்லாம் ஒரு பக்கம் அசுரதெல்லாம் ஒரு பக்கம் அந்த பாம்பை பிடித்து அது கடையும் போது இப்படி பிடிச்சு இழுத்தாங்களே, இழுத்த உடனே அந்த பாம்புக்கு வலி தாங்க முடியாத அதுல இருக்கிற விஷத்தை கக்கி விட்டு என்னடா இது இவ்வளவு கஷ்டப்பட்டு அமிர்தம் கிடைக்குமே, இந்த அமிர்தத்துல இந்த விஷம் வந்து விழுந்துட்டா அமிர்தம் வீணா போயிடுமே அப்படி என்று எல்லாம் முடிச்சு இருக்கிறாங்க. நான் பார்த்தேன் அந்த விஷத்தை என் கரத்தால் ஏந்தி என் நாவால் நக்கி உண்டு. அப்படி விஷத்தை அருந்துகின்ற பொழுது பக்கத்தில் இருந்த பார்வதி சுவாமி இவ்வளவு கொடிய விஷமுள்ள பாம்பு விஷத்தை அதை சாப்பிடுறீங்களே, இதை சாப்பிட்டு நீங்க இறந்து விடுவீர்கள் அப்படி வந்து என் கழுத்தை பிடிச்சா இப்படி
இந்த கழுத்தை பிடித்த உடனே அந்த விஷமாகப்பட்டது என் கண்டத்தோடு நின்று விட்டது. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா ஆண்கள் மனிதர்கள் இருக்காங்களே, ஆண்கள் பெண்கள், அது அங்க அடையாளத்துல பெண்களை விட ஆண்களுக்கு ஒரு அங்க அடையாளம் உடம்புல ஒண்ணு அதிகமா இருக்கும். தொண்டையில கண்டம் இருக்கு ஆண்களுக்கு, பெண்களுக்கு இல்ல. அது இருக்காது. ஆமா, அப்படியே மயிலுமே இருக்கு பொம்பளை. அதான் 10 விட்டு தண்ணி தடை கிடையாது. இந்த பிடித்த பிடி இருக்கிறதே இதோட நின்று விட்டது விஷம். கண்டத்தோடு நின்றபடியால் எனக்கு இங்க இருந்து நீல நிறமாக மாறிவிட்டது விஷம். அந்த பாம்பு விஷம் தேவரெல்லாம் ஒன்று கூடி இன்று முதல் உங்களுக்கு திருநீலகண்டர் அப்படின்னு எனக்கு பெயர் வைத்தார். அதுதான் விஷத்தை நக்கின. அப்படி மிக்க மிக்க நக்கியவன் ஆட்டமாடினான். என்ன ஊர்ல தெரியுமா? என்னடா கூத்தாடுறீங்க? நீங்கள் ஆடுவது என்ன கூத்து? நீங்கள் ஆடுவது தெருக்கூத்து. நான் என்ற தில்லையில் ஆடியது திருக்கூத்து. ஒரு நாளைக்கு எத்தனை கூத்தாடுறீங்க நீங்க? ஒரு ராத்திரிக்கு ஒரு கூத்தா ஆட முடியல. எத்தனை கூத்துறாடுறீங்க? ஒரு ராத்திரிக்கு 10 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணிக்கு மணியாய் கூட ஆயிடுச்சு. முடிக்க முடியல. நான் எத்தனை கூத்து ஆடணும் தெரியுமா? ஒரு இரவுல ஒரு நாளைக்கு எத்தனை சாமம்? பகல் 4, இரவு 8 சாமம். பகல் பொழுது விடு, இரவு காலத்துல 4 சாமம். 4 சாமத்துல ஒரு சாமத்துக்கு 64 கூத்து ஆடணும் நானு. ஒரே சாமத்துல. ஆமா, சினிமாக்காரன்னு பரவாயில்ல. ஒரு சாமம் அப்படின்றது எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம். 3 மணி நேரம். 6 மணில இருந்து 9 வரையும் ஒரு சாமம். 9ல இருந்து 12 வரையும் ஒரு சாமம். 12ல இருந்து 3 மணிக்கு ஒரு சாமம். 3ல இருந்து விடிய 4 சாமம். அதுல 9ல இருந்து 10 12க்குள்ள ஆடிச்சு 64 கூத்தாடுனது இல்ல. யார் ஆடுறான்? நானும் என் மனைவியுமே ஆடுறோம். நீங்க ஆடுறீங்க தெருக்கூத்து ஜமா போட்டு ஆடுறீங்களே, தெருக்கூத்து ஜமா ஒரு செட்டு போடணும்னா முக்கியமான பொருள் என்ன பொருட்கள் தேவை? கூத்தாடுறதுக்கு முக்கியமான பொருள் பெட்டி, மிருதங்கம், தாளம். இந்த மிருதங்கம் தாளம் பெரிய மனிதர் என்னன்னு பல ஆசிரியர் போடா. கொட்டு பாதி கூத்து பாதி. கொட்டு பாதி கூத்து பாதி. இது ரெண்டு ஒண்ணு சேரலாம். சரியா ஆச்சாதான் ஆட முடியும். அவங்க சரியில்லை ஒண்ணு சேராது. கொட்டு பாதி குத்து பாதி சொல்றாங்களே, அப்படி நாங்க ஆடும் போது பின் செட்டு வேணுமே. அப்படி என்ன தாளம், மிருதங்கம், பெட்டிலாம் இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு எப்படி எங்க வந்து தெரியுமா உனக்கு? சொல்ல மத்தால பண்றது பெட்டி எங்க வாங்க? அதெல்லாம் உங்களுக்கு நாங்க ஆடும் போது இதெல்லாம் வேணுமே அப்படின்னு என்ன பண்ண தெரியுமா? என் மூத்த பையன் இருக்கான விநாயகர், விநாயகர் பெருமனா ஒரு மத்தளம் ஆக்கிட்டோம். அவரே மத்தளம். அந்த மத்தளத்தை அடிச்சாலே எங்க மாமா இருக்கவர் பகவான் சீனமோ நாராயணமூர்த்தி பகவான் நாங்க ஆடும்போது மத்தளம் அடிச்சாரு. சீமன் என்ன இல்லடா, ஸ்ரீமன். அதான் சீமன் நாராயணன்.
ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி அவர் விருதம் அவரு மிருதங்க வாசிச்சாரு. சரி அடுத்தது பெட்டி இருக்குது, ஹார்மோனி பெட்டியாக இருந்தது. பிரம்மதேவன் மனைவியாகி கலைவாணி சரஸ்வதி அம்மன் அவங்க ஹார்மோனியமா இருந்தாங்க. அந்த ஹார்மோனியத்தை வாசித்தவர் நாரதர் வாசிச்சாரு. அடுத்து தாளம் இருக்குது, தாளமாக இருந்தது சந்திரன் சூரியன், இரண்டுமே இரண்டு தாளம், அதான் வட்டமா இருக்குது. இரண்டுமே இரண்டு தாளங்கள். தாளத்தை வாசித்தவன் சதர்முக பிரம்மதேவன். மதர் அவர்கிட்ட அவங்கள்ட்ட அவருடைய பிரம்மதேவனுக்கு 4 முகம். ஆமா நாங்க எந்த திசையிலிருந்து பாட்டு எடுத்து பாடினாலும் அந்த சிரசால் நோக்குவான். காது கொடுத்து வாங்கி பாட்டை பாடுறது காலை நின்று தாளம் வாசிப்போம். காலங்கண்டு தாளம் வாசிப்பவன் சதர்முக பிரம்மதேவன். சரி அப்படியெல்லாம் பின் செட்டு போட்டு நானும் என் மனைவி ஆடுறோம். ஆம்பளை ஜெயிக்கிறோம் பொம்பளை ஜெயிக்கிறோமா போட்டி ஆட்டாடு ஜெயிச்சு காட்டணும். அது ஆட்டத்தை போகக்கூடாது. யாரு ஆட்டாடி முதல் நிக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சுவாங்க. நிக்கிறவங்கள ஜெயிச்சுவங்க, நிக்காத ஆடினே இருக்காங்க பாரு அவங்க தான் ஜெயிச்சுவங்க. பாதிலே முடியல நிறுத்திட்டுன்னா அவங்க தோத்துவங்க. அப்படி இருவருமே போட்டி போட்டு ஆடு இருக்கிறோம். அப்படிப்பட்ட சபையிலே எனக்கு என்ன நடந்தது தெரியுமா? நான் மகையா நாட்டிக்கும் போது ஆடுகின்ற பொழுது என் காதில் அணிந்திருந்த இந்த குண்டலமாகப்பட்டது அருந்து கீழே விழுந்துருச்சு. எப்படி எடுக்கலான்னு ஆடுத நிறுத்திட்டா மணி விட்டு தோத்துருவோம். அவ ஆடினே இருப்பா. தேடி எடுத்து உட்காந்து போட்டு 6 வரைக்கும் மனைவி நிக்க அந்த ஆடினே இருப்பாள். அவ ஜெயிச்சிருவாள். பொங்கலிட்ட தோத்துருவோமே. அப்படி மனைவி கிட்ட தோத்துருவோமே அப்படி என்று திகட்டு போட்டு ஆடினே பகவான் ஸ்ரீரம நாராயணமூர்த்தி பார்த்தாரு. ஒரு கால தூக்கி ஆடு பண்டாரம் அப்படி என்று மக்கள் உடனே நான் பார்த்தேன். அந்த அழுது விழுந்த குண்டலத்தை என் காலால் எடுத்து என் காதிலே மாட்டினேன். சிதம்பரம் இருக்குது நடராஜர் கோவில். அது எந்த வடிவத்தில் இருக்கு? பச்சி வந்துச்சா? பச்சி வந்துச்சா? பச்சி வந்துச்சா? அப்படி அருந்து வைத்த குண்டலத்தை ஒரு காலால் எடுத்து ஒரு காதிலே மாட்டினேன். சரி, அதுதான் அப்படி ஆடும் பொழுது ஒரு கால் கீழவும் ஒரு கால் மேலவும் ஆடி இருக்காங்களே. இதை பார்த்த மனைவி பார்வதி தேவி, என்னடா இது சுவாமி இவ்வளவு நேரம் ஆடினாரு, இப்ப ஒரு கால் ஆண்டு இருக்காரு, இது ஒரு ஆட்டம் போல இருக்கு, இதை நம்ம ஆடலன்னா நம்ம தோத்துருமே அப்படி என்று அவளும் ஒரு கால தூக்கம் என்றாள். கால தூக்கின உடனே நிறுத்திட்டோம். என்ன காரணம்? நிறுத்திட்டு அத்தனை பகவான் சொன்னாரு, செத்தாடு கூடும் வித்தாடு கூடாதுமான்னு சொன்னாரு. செத்தாடு கூடும் வித்தாடு கூடாது. செத்தாடு பயமுல கூடும். இவ்வளவு நேரம் ஆடின ஆட்டம். ஆமா, அதை போலவே சற்று நேரம் ஆடு. இந்த சபையானது கூடும். உன் மானத்தை விற்றாடாதே, சபை கலந்து விடும் அப்படி என்று பகவான் அப்பே மட்டும் திட்டினார். அந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்த மாடு மக்கள் இருக்காங்களே அனைத்து ஜீவதங்களுக்கும் நான் படியளந்து கொண்டு வருகிறேன். சரி, இன்றைய தினம் மாநில மக்கள் பசியோடு இருக்கிறாங்க. அனைவருக்கும் நான் படியலுக்கு செல்ல வேண்டும். படியலுக்கு வேண்டுமானால் எனக்கு 2 மனைவிமார்கள் இருக்கிறார்கள். பார்வதா தேவி ஒன்று, கங்கா பவானி. சரி, இருவர்கள் அழைத்து கொண்டுதான் படியலுக்கு செல்ல வேண்டும். முதல் மனைவியாகிய பார்வதா தேவி இருந்தால் அது சீக்கிரம் கொண்டு வா. அதோ கைலாயவாசனாகிய பரமமூர்த்தி தன் மனைவியாகிய உமா பார்வதி அழைக்க உமா பார்வதா தேவி நிற்பார்.